multiplication of one digit numbers using graph paper. So இந்த activity பண்றதுக்கு ஒரு graph paper, ஒரு pencil and then scale இதை யூஸ் பண்ணி answer பண்ணிடுவாங்க one digit number multiplicationக்கு. So one digit numbers multiplication start பண்றதுக்கு முன்னாடி few basic things வந்து உங்களோட kids or else students வந்து நீங்க teach பண்ணணும். இந்த graph paperல இருக்க இந்த one square box வந்து எதை represent பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா number 1. இப்போ ரெண்டு ஸ்கொயர் பாக்ஸ் இருந்ததுன்னா அவங்கள கவுண்ட் பண்ண சொல்லணும் 1 2 இந்த மாதிரி கவுண்டிங் பண்ண சொல்லணும். ஸோ 2 ஸ்கொயர் பாக்ஸ் வந்து ரெப்ரசன்ட்ஸ் நம்பர் 2. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் டீச் பண்ண வேண்டியது ரோஸ் அண்ட் காலம்ஸ். ரோஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹரிசான்டல் அரேஞ்ச்மெண்ட், தட் இஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். காலம்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட், தட் இஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம். இது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த மல்டிப்ளிகேஷன் கேரி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கொயர் பாக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸ். இந்த ரோஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த பின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஒரே ஒரு லைன் மட்டும் இந்த பின்ஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ரோவை வந்து மென்ஷன் பண்ணுது. செகண்ட் லைனில் வந்துட்டு ஃபியூ பின்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது வந்து செகண்ட் ரோவை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக வந்து இங்கே 2 ரோஸ் வந்து பின்ஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். லைக்வைஸ் வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்து இந்த பின்ஸை வந்து டாப் டு பாட்டம் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 காலம்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். 1 2 3 டோட்டல் வந்து 3 காலம்ஸ் வந்து இந்த பின்னை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு டீச் பண்ணும்போது அவங்களுக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸ்னால் என்னென்னு கிளியராக வந்து புரியும். ரோஸ்ன்றது வந்து லெஃப்ட் டு ரைட், அதாவது ஹரிசான்டல் அரேஞ்ச்மெண்ட். காலம்ஸ்ன்றது வந்து டாப் டு பாட்டம், தட் இஸ் வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இதை டீச் பண்ணிட்டீங்கன்னா கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போது வந்து ஈஸியாக வந்து அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இங்கே நம்ம எடுத்துருக்கிறது வந்து 2 எக்ஸாம்பிள்ஸ், 4x3 அதே மாதிரி 8x2. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் இருக்கிறது 4x3. இந்த ஃபர்ஸ்ட் 4 இருக்குது பாருங்கள். நம்பர் 4 ரெப்ரசன்ட்ஸ் 4 ரோஸ், நம்பர் 3 ரெப்ரசன்ட்ஸ் 3 காலம்ஸ். ஸோ ஸ்கேல் யூஸ் பண்ணி 4 ரோஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும். அதே மாதிரி 3 காலம்ஸும் நீங்கள் ட்ரா பண்ணணும். ஒன்ஸ் ட்ரா பண்ணோன்னே வெர்டிக்கல் அண்ட் ஹரிசான்டல் லைன்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக ட்ரா பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை கம்ப்ளீட் பண்ணோன்னே நீங்கள் வந்து ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அது எல்லாமே நீங்கள் கவுண்ட் பண்ணணும். ஈச் ஸ்கொயர் பாக்ஸுமே வந்து நம்பரிங் பண்ணணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்குது. ஸோ டோட்டல் 12 ஸ்கொயர் பாக்ஸஸ் வந்து இருக்குது. ஸோ 4x3 தட் இஸ் 4 times 3 equals 12. Likewise, second example பார்த்தீங்கன்னா 8x2, that is 8 times 2. So number 8 represents 8 rows, number 2 represent 2 columns. So 8 rows வந்து அவங்கள create பண்ணிக்க சொல்லுங்க. அதே மாதிரி 2 columns வந்து அவங்க scale யூஸ் பண்ணி draw பண்ணிக்கணும். Then vertical and horizontal lines நீங்க draw பண்ணிட்டு number of square boxes வந்து count பண்ணிக்கணும். each square boxesமே நம்பரை வந்து fill பண்ண சொல்லுங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா total 16 square boxes இருக்கு. So 8x2 equals 16. That is 8 times 2 is 16. So times table வந்து memorize பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த activity based that too with graph paper வந்து ரொம்பவே easy model. Thank you so much for watching this video.